வணக்கம் நண்பர்களே. நம்ம இப்போ பார்த்துட்ருக்க மூலிகையோட அபூர்வமான சில விஷயங்களை பற்றி நம்ம இப்போ பகிர்ந்துக்க போகிறோம். இந்த மூலிகை சித்தர்களால் வழங்கப்பட்ட ஒரு மூலிகை. இதோடைய பயன்கள் அபரிவிதமானவை. அவை என்னன்னு நம்ம பார்க்கலாம். இந்த மூலிகையை பார்த்திங்கன்னா, இதோடைய பெயர் பேய் மிரட்டின்னு சொல்லுவாங்க. இன்னொரு பேர் பார்த்திங்கன்னா பெருந்தும்பை அப்படின்ற மாதிரி இதோடைக்கு 2 பேர் இருக்குது தமிழ்நாட்டில். இந்த மூலிகை பார்த்திங்கன்னா, சில இறந்த ஆத்மாக்கள் சிலர் மேலே காரணமின்றி வர்றதை அவாய்ட் பண்ணுறதுக்காக இந்த மூலிகையை பயன்படுத்தியிருக்கிறாங்க. இந்த மூலிகையோட சிறப்பு அம்சங்கள் பார்த்திங்கன்னா, லக்ஷ்மி கடாட்சம் உடைய மூலிகையும் ஒரு பேர் பெற்றிருக்கு. ரெண்டாவது பார்த்திங்கன்னா, குபேர சம்பத்துக்கள் கிடைக்கவும் இதை இந்த மூலிகை திரியை பயன்படுத்துகிறாங்க. இது விளக்கு ஏற்றுவதற்காக சித்தர்கள் அந்த காலத்தில் பயன்படுத்தப்பட்ட ஒரு மூலிகை. அதுதான் சிலருக்கு இந்த இலையை திரியாக்கி நம்ம எண்ணெயில் வச்சு எரிக்கும்போது அது தீபம் எரியும். அந்த தீபம் எரியும் போது நம்மளுடைய மனசு என்ன சொல்கிறதுன்னா, நிலையற்ற தன்மையிலிருந்து ஒரு சமமான நிலைக்கு மாற்றப்படுகிறது. ரெண்டாவது, இதை வீட்டில் பயன்படுத்தும் போது தீய சக்திகள் எல்லாம் வெளியே போகுது. அதில் அது லக்ஷ்மி கடாட்சம் கிடைக்கிதுன்றதுனால இந்த மூலிகையை சிலர் இடத்துல இப்போவும் பயன்படுத்திட்டு வராங்க. குபேர கடாட்சம் கிடைக்கிதுன்னு இப்போவும் சில இடத்துல பயன்படுத்திட்டு வராங்க. இந்த மூலிகை இது மட்டும் இல்லை. சித்தர்கள் சொன்ன ஒரு ரகசியம் என்னன்னு பார்த்திங்கன்னா, இது இருக்கிற இடத்துல இறந்த ஆத்மாக்கள் உள்ளே வர முடியாது, தீய சக்திகள் உள்ளே வர முடியாது. இதுதான் அது காரணம். அதனால் இதை காட்டுப்பகுதியில் வச்சு சில விஷயங்கள் அவங்க பண்ணுறதுக்காக இதை வளர்த்து அங்கே அவங்க பயன்படுத்திட்டு வந்தாங்க. வீடுங்களில் சில நல்ல ஆத்மாக்கள் இருக்கும், இறந்த நல்ல ஆத்மாக்கள் இருந்தாலும் அவங்களையும் இது வீட்டுக்குள்ளே விடாது. அதுக்காக இதை வெளியே வளர்க்கலாம், வெளியே வச்சு பறிச்சிக்கலான்ற மாதிரி அவங்க சொன்னாங்க. ஏன்னா எனக்கு எந்த தீய ஆத்மாக்கள் எதுவும் வரக்கூடாதுன்றத வீட்டில் வச்சு இதை பயன்படுத்திங்க. ரெண்டாவது, இது மருத்துவ முறைகளும் இந்த செடியில் நிறைய இருக்குது. என்னென்னு பார்த்திங்கன்னா, மருத்துவ முறையில் பார்த்திங்கன்னா, இந்த வயிற்று வலி அந்த மாதிரி விஷயங்களுக்கு இதை பயன்படுத்துகிறாங்க. அதில் தலைவலி, தலை பாரம் இதுக்கெல்லாம் ஆவி பிடிக்கிறதுக்கு இந்த மூலிகை இலைகளை பயன்படுத்தி செய்யலாம். அதுவும் விரட்டப்படுகிறது. ரெண்டாவது நம்ம மன நிம்மதி, ஒரு தியானம் பண்ணுறதுக்கு ஒரு சிறந்த மூலிகையாகவும் இது இருக்குது. இது பார்த்திங்கன்னா மருத்துவத்துக்கும் பயன்படுது. ரெண்டாவது ஆத்மத்துக்கும் ஆன்மீகத்திற்கும் இது பயன்படுது. அத்தகைய ஒரு சிறப்புடைய மூலிகைகளை தான் நம்ம இப்போ பார்த்துட்ருக்கோம். இது காலத்தால் நிறைய அழிஞ்சிட்டு வருது. இது பார்த்திங்கன்னா, இந்த வாய்க்கால் வரப்பு ஓரங்களில் சில செழிப்பாக இருக்கிற இடத்துல இந்த செடிகள் வளரும். நிறைய பேருக்கு இது தெரியாது. இந்த இலையில் பார்த்திங்கன்னா, நீங்கள் லைட்டாக கொஞ்சம் உடச்சி கசக்கி பார்க்கும்போது சில கற்பூர வாசனையும் வரக்கூடிய ஒரு அபூர்வமான மூலிகை. எப்படி இந்த ஒரு டைமில் கோயிலில் வேப்பிலையை உடச்சி அந்த சில காற்று கருப்பு எல்லாம் ஓட்டுறதுக்காக பயன்படுத்தினாங்களோ, அதே போல் இந்த இலைகளையும் தண்டுகளோடு உடைச்சி அதையும் பேய் ஓட்டுற பர்பஸ்க்காக இதை பயன்படுத்திக்கிறாங்க ஒரு காலகட்டத்தில். ஸோ அதனால் இதோட பேர் பேய் மிரட்டின்னு. இது கரெக்டான முறையில் பயன்படுத்தி நீங்களும் அதோட பயன்பாட்டை பெறணும். ரெண்டாவது, இதோடைய வேர் காப்பு கட்டி அந்த வேரை எடுத்து வீட்டில் வைக்கும்போது சில தீய சக்திகள் வீட்டுக்கு வராதுன்றது ஆணித்தனமான ஒரு உண்மை. அது இன்றளவும் சில இடத்துல சில முன்னோர்கள் இதை பயன்படுத்தி வராங்க. கண் திருஷ்டி ஆகட்டும், சில காற்று கருப்பு அந்த மாதிரி சில தேவதைகளோட பிரச்சனைகள் வராமல் இருக்கிறதுக்காக இந்த செடியை பயன்படுத்தி வராங்க. சரிங்களா? இதை நீங்களும் வெளியே பார்த்தீங்கன்னா இதை பயன்படுத்துங்க. இதோட மூலிகையுடைய பேர் பேய் மிரட்டி பெருந்தும்பன்னுவாங்க. லக்ஷ்மி கடாட்சம் கிடைக்கணுன்னா அது விளக்கு ஏற்றுங்க. குபேர கடாட்சம் கிடைக்கணுன்னா விளக்கு ஏற்றுங்க.